வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா புளி, பருப்பு இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ இந்த குழம்புக்கு நான் எடுத்துருக்க காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், சொரைக்காய், அவரைக்காய் இது போல் காய்கள் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த காயெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்து செஞ்சுக்குங்க. இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டுருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் வந்து நம்ம வேறு எந்த தாளிப்பும் சேர்க்க வேண்டியில்லை. சோம்பு மட்டும் தாளிப்பு கொடுத்தோம்னா போதும். சோம்பு வாடை பிடிக்காதவங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற காய்கறியை சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம். அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கணும். மற்ற காய்கள்லாம் மறுபடியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கத்திரிக்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டோம்னா போதும். காய் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும், வெந்துடும். லைட்டாக அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்டு வதக்கி விட்டோம்னா போதும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க குழம்பு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ காய்கள் வந்து நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குவோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் நம்ம. அதனால் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னாக்கா மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி கழுவுன தண்ணி தான் சேர்த்து வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. அதாவது அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவி கீழே ஊற்றிடுங்க. 2வது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கழனி தண்ணி நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு. எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கும். இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சின்ன மூடியாக ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காயை கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லேசாக கொரகொரப்போடு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு மாறி போயிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு. நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். இதிலே கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். காரம் இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்னு எதுவும் தனியாக தேவைப்படாதுங்க. இதில் உள்ள காய்கறியே போதும். இதை தவிர பார்த்திங்கன்னா அப்பளம், வடகம்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற குழம்பு ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பொரிச்ச குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.